லெசன். இதுல பாருங்க, உலகில் உள்ள யூகேரியாட்டிக் சிற்றின உயிரினங்களின் எண்ணிக்கை. ஸோ உலகத்துல எவ்வளோ வகையான யூகேரியாட்டிக் சிற்றினங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லியன் அளவில் இருக்கு. ஸோ எவ்வளோ மில்லியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.7 மில்லியன். ஸோ இதுக்குரிய ஆன்சர் 8.7 மில்லியன். அடுத்து, பல்வேறு வகைப்பட்ட சிற்றினங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மண்டலத்தில் வாழ்வது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மண்டலத்துல பல்வேறு வகைப்பட்ட சிற்றினங்கள் இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல்லுயிர் தன்மை. ஸோ அது பேரு தான் பல்லுயிர் தன்மை அப்படின்னு சொல்றோம். அடுத்து, பல்லுயிர் தன்மை என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாரு? ஸோ யாரு இந்த பல்லுயிர் தன்மை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினா அந்த அறிஞர் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வால்டர் ரோஷன் அவர்கள். ரோஷன் அவர்கள் தான் பல்லுயிர் தன்மை என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர். பல்வேறு மட்டங்களில் உள்ள உயிரிகளின் படிநிலைகளை குறிப்பிடும் சொல். ஸோ ஒவ்வொரு மட்டங்கள் இருக்கு இல்லையா, அங்க உள்ள உயிரிகளின் படிநிலைகளை குறிப்பிடக்கூடிய சொல்லுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் இதுக்கு டாக்ஸான். வகைப்பாட்டியல் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாரு? வகைப்பாட்டியல்ங்கிற சொல்ல முதல்ல அறிமுகப்படுத்தியவர் அகஸ்டின் பைரமஸ் டி கான்டோல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வகைப்பாட்டியல்ங்கிற சொல்ல அறிமுகப்படுத்தியிருக்காரு.